அனைவருக்கும் வணக்கம். 7, 16, 25 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களா நீங்கள் உங்களுடைய வாழ்வில் நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் டிசம்பர் மாதம் எப்படி அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது கேதுவின் ஆதிக்கத்தில் பிறந்த 7, 16 மற்றும் 25 ஆகிய தேதிகளில் பிறந்த உங்களுக்கு மிக அற்புதமான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக இந்த டிசம்பர் மாதம் அமைவதற்கான அற்புதமான வாய்ப்புகளை நிச்சயம் உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக கேதுவின் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் மனோபலம் அதிகம் கொண்டவர்களாக பார்க்கப்படுகிறீர்கள். அது மட்டுமல்லாது எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்து நேர்மறையான செயல்பாடுடன் அந்த செயலை செய்து முடிக்கக்கூடிய அளவிற்கு ஆற்றலும் விவேகம் பெற்ற அவர்களாக கேதுவின் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் பார்க்கப்படுகிறீர்கள். பொதுவாகவே 7, 16, 25 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் எதை செய்தாலும் அதை சரியான முறையில் செய்து முடிக்க வேண்டும் என்ற குறிக்கோளோடு திட்டமிட்டு செயல்படக்கூடிய உங்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த டிசம்பர் மாதம் பல நல்ல வாய்ப்புகளை நிறைவாக அள்ளி கொடுக்கிறது. அந்த வகையில் டிசம்பர் மாதத்தை பார்க்கும்போது 12 என்ற எண்ணை குறிக்கிறது. 12 என்ற எண்ணில் 1ம் 2ம் இடம்பெற்றிருக்கிறது. 1 என்பது சூரியனை குறிக்கக்கூடிய எண்ணாகவும் 2 என்பது சந்திரனை குறிக்கக்கூடிய எண்ணாகவும் பார்க்கப்படுகிறது. உஷ்ண கிரகமும் மதிநுட்பமும் கொண்ட 2 ஒளியை பிரதிபலிக்கக்கூடிய கிரகங்களாக இருக்கக்கூடிய சூரியன் சந்திரன் இணைந்து அதீத வல்லமை பெற்ற குருவை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக அமைகிறது. ஏனென்றால் 1, 2 இரண்டையும் கூட்டும் போது 3 என்ற எண்ணானது கிடைக்கிறது. 12இன் 2இன் கூட்டுத்தொகையும் 3 என கிடைப்பதால் நிச்சயமாக குருவின் சாராம்சத்தில் வெளிப்படக்கூடிய இந்த டிசம்பர் மாதம் மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளை மிக சிறப்பாக அள்ளி கொடுப்பதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது. அது மட்டுமல்லாது 2024ஆம் ஆண்டு என்பது இவற்றின் கூட்டுத்தொகை சனியை வெளிப்படுத்தக்கூடிய ஆண்டாக பார்க்கப்படுகிறது. அதில் 2 சந்திரன் 1 ராகு இணைந்து சனியை வெளிப்படுத்துகின்றன. சனியின் ஆதிக்கத்தில் 2024 நிறைவடைந்து செவ்வாயின் ஆதிக்கத்தில் 2025 மலரக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறதுங்க இந்த டிசம்பர் மாதம். எனவே இந்த தருணத்தில் பெரிய அளவில் விவசாயம் சார்ந்த பணிகளில் பல நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளும் முதலீடு அதிகரிப்பதற்கான யோகமும் உண்டு. எனவே நீங்கள் திட்டமிடுவதை காட்டிலும் விவசாய புரட்சி என்று சொல்லக்கூடிய வகையில் விவசாயம் சார்ந்த பணிகளில் பல அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக காத்திருக்கிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக இந்த டிசம்பர் மாதம் அமைய போகிறது. அது மட்டுமல்லாது பொதுவாகவே கேதுவின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய வாழ்வில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் டிசம்பர் மாதம் பல சிறப்பான வாய்ப்புகளையும் முன்னேற்றங்களையும் மிகவும் வலுவாக அள்ளி கொடுக்கின்றன. எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். கேதுவின் ஆதிக்கத்தில் பிறந்த 7 என்ற எண் கொண்டவர்கள். அதோடு மட்டுமல்லாது டிசம்பர் மாதத்தில் குடும்ப சூழ்நிலை எப்படி அமைகிறது என்று பார்க்கும்போது மிக முக்கியமான குருவின் சாராம்சம் வெளிப்படுத்தக்கூடிய அந்த டிசம்பர் மாதத்தில் சனியின் ஆட்சியில் இறுதி மாதமாகவும் பார்க்கப்படுகிறது. எனவே சனியனுடைய சாராம்சமும் குருவின் சாராம்சமும் வெளிப்படுத்த முற்றிலுமாக இந்த மாதம் முழுவதும் பண பற்றாக்குறை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்பே இல்லை. எனவே பண பற்றாக்குறை விலகும். நிதி நிறுவனங்களில் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் விலகுங்க. நிதி சார்ந்த நெருக்கடிகள் கட்டுக்குள் வரும். நீங்கள் நினைத்தபடி கடன் சார்ந்த தொல்லைகளிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக இந்த டிசம்பர் மாதத்தில் கேதுவின் ஆதிக்கத்தில் பிறந்த 7, 16, 25 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு மிகவும் அற்புதமாக அமைய போகிறதுங்க. எதிர்பார்த்தபடியே உங்களுடைய பொருளாதார நிலைமையை சீர்படுத்திக் கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பு இந்த டிசம்பர் மாதத்தில் உண்டு. அது மட்டுமல்லாது நீங்கள் நினைத்தபடி நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு. குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக கைகூடுங்க. மனமானவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான யோகமும் நிறைவாக இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. நீங்கள் நினைத்தபடியே நிச்சயதார்த்தம், திருமணம், மகப்பேறு போன்ற பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் குடும்பத்தில் நடைபெறுவதால் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைந்து கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் கேதுவின் ஆதிக்கத்தில் பிறந்த 7, 16, 25 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு மிகவும் அற்புதமாக அமைவதற்கு யோகம் நிச்சயமாக உண்டு. அது மட்டுமல்லாது உத்தியோக ரீதியாக பல்வேறு வகையான தடைகள், தாமதங்கள்
சிக்கல்கள் போன்றவை விலகி நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக அமைய போகிறது. பொதுவாகவே கேதுவின் சாராம்சம் வெளிப்படுவதால் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல மாற்றங்கள் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டுங்க. தொழில்துறையில் அபிவிருத்தி காணக்கூடிய அளவிற்கு மிகவும் சிறப்பான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஏற்றம் நிறைந்த மாதமாக இந்த டிசம்பர் மாதம் அமைவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கிறது. நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு பெரிய அளவுல உங்களுக்கு பக்கபலமாக அமைய போகிறதுங்க. பழைய இயந்திரங்களை மாற்றிவிட்டு புதிய இயந்திரங்கள் வாங்குவதற்கான யோகம் உண்டு. நவீனமயமாக்கப்பட்ட முறையில் பல பணிகளை சிந்திப்பதால் மிகப்பெரிய அளவுல தொழில்நுட்பத்தை புகுத்தி கொள்வதற்கான நல்ல யோகம் நிறைவாக கிடைக்க போகிறது. எதை செய்தாலும் அதை பிரம்மாண்டமாக செய்யக்கூடிய அளவிற்கு நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்க போகிறதுங்க. புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்படுவதற்கான வாய்ப்பும் நிறைவாக கிடைக்க போகிறது. மத்திய மாநில அரசின் சலுகைகளும் இந்த தருணத்தில் உங்களை தேடி நிறைவாக வருகிறதுங்க. தகவல் தொடர்புத்துறை, கணினித்துறை உள்ளிட்ட துறைகளில் மிகப்பெரிய அளவிலான அசூர வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் விரும்பிய நல்ல செய்தியையும் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். கலைத்துறை சார்ந்த பணிகளிலும் மிகப்பெரிய அளவிலான புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறதுங்க. பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்தை பெறக்கூடிய வகையில் கை நழுவி சென்ற பல வாய்ப்புகள் உங்களுக்கு மீண்டும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் 7, 16, 25 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு மிகவும் சிறப்பாக அமைவதற்குரிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்று சொல்லக்கூடிய வகையில் மற்ற துறைகளை காட்டிலும் கலைத்துறையில் நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரத்திற்கான பல வாய்ப்புகள் மிகவும் சிறப்பாக அமையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் சனி உள்ளிட்ட பெருவாரியான கிரக அமைப்பு சுபபலம் பெற்று வலுவாக இருக்கக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கட்சியில் செல்வாக்கு பல மடங்கு உங்களுக்கு உயரும். அது மட்டுமல்லாது எதிர்பார்த்த விரும்பிய வாய்ப்புகள் உங்களுக்கு தடை தாமதமின்றி மிக சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டமிட்டு பல்வேறு வகையான பணிகளை திறன்பட செய்து முடிப்பதற்கான நல்ல வாய்ப்பு அரசியல் சார்ந்த பணிகளில் உண்டு. எனவே மக்கள் மத்தியில் தெளிவான வளர்ச்சியை இந்த தருணத்தில் நிச்சயமாக 7 என்ற எண்ணில் பிறந்த 7, 16, 25 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு வலுவாக கிடைக்கிறது. மாணவர்களின் கல்வியில் முன்னேற்றம் உண்டு. எந்த ஒரு பாடத்தை படித்தாலும் கிரகிக்கும் தன்மை அதிகரிக்குங்க. கடினமான பாடங்களை கூட எளிதில் புரிந்து கொண்டு படிப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான முதன்மையான யோகம் உங்களுக்கு உண்டு. கடினமாக உழைத்து வந்த உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான நல்ல பலன்களை இந்த தருணத்தில் நிச்சயமாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. கால்நடை வளர்ப்பில் அபிவிருத்தி காணக்கூடிய முதன்மையான அற்புதமான வாய்ப்புகள் நிறைவாக உண்டு. திட்டமிடுவதை காட்டிலும் பல்வேறு வகையான காரிய தடைகளை தவிர்ப்பதற்கான நல்ல சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது. மேலும் இந்த டிசம்பர் மாதத்தை 7, 16, 25 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய அத்தனை தடைகளும் தகர்த்தெறியப்பட்டு சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் எந்தவிதமான தடையும் இன்றி நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.